ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாரையும் பெரும்பாலான, அதாவது நிறைய பேரை பாதிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது தேவையில்லாத பயம். எவ்வளோ பேர் இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க? இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே அதை விட்டு வெளியே வரணும். ஏன்னா இந்த தேவையில்லாத பயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக நம்ம லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை மிஸ் தான் பண்ணுவோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பயத்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பெரிய கனவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கனவை இது நடக்க விடாமல் தடுக்கும். ஓகேவா? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமே இந்த தேவையில்லாத பயம். இன்னும் நிறைய விஷயத்த இதில் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் அதில் உருவாகிற அந்த பயம், தோல்வி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் உருவாகிற அது ஒரு பயம். ஓகேவா? அதே சமயத்தில் யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இப்படி நினச்சிருவாங்களோ, இது ஒரு பயம். ஸோ இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே தேவையில்லாத பயம். அடுத்தவங்களால் நமக்கு உருவாகுது பார்த்தீங்களா பயம். இதனால் நம்ம லைஃப்பில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. நம்ம இதனால் நிறைய விஷயத்த மிஸ் தான் பண்ணுவோமே தவிர இது நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையவே கிடையாது. சரி, இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தில் இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இதில் இருந்தீங்கன்னா வெளியில் வர பாருங்கள். சரி, இந்த தேவையில்லாத பயத்தை எப்படி, அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியா? இந்த பயம் உங்களோட வெற்றிக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறதுங்க, வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வரைக்கும் இது காரணமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடாது. இப்போவே அதிலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? சரி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஓகேவா? ஸோ இந்த தேவையில்லாத பயத்தை தூக்கி போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். உங்களை அப்படிங்கும்போது, ஏன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுறீங்க, உங்களை எந்த விஷயம் பயமுறுத்துது, அந்த விஷயத்தை நீங்கள் டெஃபினட்டாக கண்டுபிடிக்கணும். லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகேவா? அந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, அதோட முழு மூலத்தையுமே நீங்கள் ஆராய்ஞ்சு எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம்? உங்ககிட்ட இருக்குல்ல, அதுதான் இது தேவையில்லாத பயம். இந்த விஷயம் எந்த விஷயத்தில் பர்டிகுலராக நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயப்படுறீங்களா? இல்லை எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, நான் இதை செஞ்சால் நான் கண்டிப்பாக அது ஒரு தோல்வி தான் அடைஞ்சிருவேனா, இந்த மாதிரி நினச்சி நான் தப்பாக ஃபீல் பண்ணி நான் பயப்படுறேனா? ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக சொல்கிறேங்க, எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு ஒரு இடத்துல போயிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இனிஷியலாக எனக்கு நான் ஒரு வேளை பேசினா அதை எதிரில் இருக்கிறவங்க அதை தப்புன்னு சொல்லிடுவாங்களோ, தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த மாதிரி விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? எப்போவுமே ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளமை நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க. எந்த இடத்துல நீங்கள் இந்த தேவையில்லாத பயம். சரி, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, அப்போ எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள் மேலே ஒரு குறையாக வச்சுட்டு தான் இருப்பாங்க. சரி, அடுத்தவங்களுக்காக நீங்கள் பயப்படுறீங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சிங்களால மட்டுமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். சரி, அந்த பயத்தை நம்ம இந்த விஷயத்தினால தான் பயப்படுறோம். ஸோ நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வேலையை நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தானே நம்ம அந்த விஷயத்தை சரி பண்ணுவோம். நாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஃபீல் வந்தால் நம்ம அடுத்தவங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். கரெக்டாக? ஸோ எதில் பயப்படுறீங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. செகண்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட எண்ணங்களுக்கு நம்மளே சவால் விடணும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு பயம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் பிரச்சனை என்னென்னா நெகட்டிவிட்டி. ஓகேவா? அந்த எதிர்மறையான ஒரு எண்ணம் அது எந்த இடத்துல உருவாகுமோ அப்போ தான் நமக்குள்ள இந்த தாட்டே வரும்.
லைக் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் வரும்னா அப்போ நம்மளே யோசிச்சுப்போம் கரெக்டாக. இப்போ வந்து எனக்கு வந்து டைம் சரியில்லை அந்த மாதிரி யோசிக்கிறது. அதே மாதிரி இந்த விஷயத்தெலாம் நம்ம பண்ணால் இதில் நான் பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பர்ஃபெக்ட் மேன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஏற்படுற ஒரு ஃபீல். அதே சமயத்தில் நம்மளை என்ன பண்ணுவோன்னா நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் நம்மளே என்ன பண்ணிக்கிறது, ரொம்ப போய் முடங்கி போய் இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்னதான் மாறிடும், ஒரு விமர்சனம், நமக்கு நம்மளே விமர்சனம் சொல்லிக்கிறோம். நிறைய பேர் நமக்கு நிறைய பேட் விமர்சனம் சொன்னாலும் நம்மளுக்கு நிறைய தவறுகள் நடக்குதுல்ல, நமக்கு வர்ற தோல்விகளுக்காக நம்மளே நிறைய விமர்சனத்தை சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு வராமல் இருக்கிறது தான் காரணம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம தான். கரெக்டாக நம்மக்கிட்ட ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? நம்ம தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் இந்த விதமான இந்த பயங்கள், இந்த எதிர்மறை எண்ணம் நம்மளை போட்டு இன்னும் டார்ச்சர் பண்ணும். ஸோ அதை விட்டுருங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்மளால் எந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும், சரியா, இந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக இறங்கணும். சில விஷயத்தில் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதுன்னா ஏன்னா நமக்கு அதை பற்றி ஜீரோ நாலேஜ் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோனோ அப்போது நமக்கு பயம் வரும். கரெக்டாக அந்த விஷயத்தில் நமக்கு பயம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா இதை நம்மளால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் சரி அதை என்னால் டெஃபினட்டாக பண்ண முடியும். அதுக்கப்புறமா விமர்சனங்கள் என்ன வந்தாலும் அதை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், சரியா, அது தப்பு தான், அவங்களோட விமர்சனங்கள் தப்பு, என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் மைண்ட். ஓகேவா, ஏன்னா நம்ம அந்த விஷயத்த முழுசாக தெரிஞ்சுட்டு பண்ணுவோம், நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம். அந்த கான்ஃபிடென்ட் அதில் கம்மியாக இருக்கும்போது தான் என்னாகும், அதில் பயம் வரும், சரியா. ஸோ எந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், சுற்றி உள்ள உலக நடப்பு எதுவாக இருந்தாலுமே ஓகேவா, ஸோ உங்களால் அதை பர்ஃபெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை நான் சூப்பராகவே பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது அதில் இந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள் எதுவுமே வராது. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓரளவு மேக்ஸிமம் அதில் 70% நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு அதை பண்ணும்போது அதில் பயத்துக்கு அந்தளவுக்கு வாய்ப்பே இருக்காது. பயபக்தியாக ஒரு வேலையை செய்யணுமாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணணுங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது தப்பு ஆயிடுச்சுனாலும் அதை வந்து நம்மளால் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். பட் ஃபுல்லாக பயமாக நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கரெக்டாகவே பண்ண முடியாது. அப்படி நம்ம அதில் வந்து என்ன பதறி போயிட்டு அந்த வேலையில் ஒரு பர்ஃபெக்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பயம், தவறு நடந்தால் அந்த தவறுலேருந்து நம்மளை திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமே தவிர பயந்துக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துடக்கூடாது. ஸோ தேவையில்லாத பயத்தை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து வெளியிலேருந்து வர்றது கிடையாது, நம்மளோட மனசுலேருந்து வர்றது. நம்ம மனசுலேயே நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்த விஷயத்தினால இது சரியில்லை, கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, நம்ம மறுபடியும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது இன்னமும் நம்மளுக்குள்ள பயம் வந்து அதிகமாகும், நம்ம அதுக்கு பர்ஃபெக்டான மேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நிறைய ஒரு தாட். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் ஒரு கரெக்டான ஒரு வெற்றியை அடைய முடியறதில்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம தான். நம்ம மனநிலை தான் இதுக்கு காரணம். ஸோ அதை நம்ம மாற்றணும். அதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம்னா நம்ம நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும். ஓகேவா, இப்போது இதிலேருந்து என்ன பண்ணுறேன், யாரெல்லாம் இந்த சமயத்தில் நிறைய விஷயத்துக்காக பயந்துகிட்டே இருக்கோமோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா, இந்த விஷயம் என்ன நான் பயப்படுறேன் அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே யோசிங்க, அதுக்கிட்ட நீங்கள் வந்து கொஸ்டின் கேளுங்க, இதில் என்ன விஷயத்தினால நான் பயப்படுறேன், சரி இதை நான் சரி பண்ணணும், சரியா, இதை நான் சரி பண்ணிட்டேன்னா நிச்சயமாக நான் அந்த லெவலுக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வரும். சரி, அதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க, இறங்கி கற்றுக்கோங்க. ஓகேவா, நிச்சயமாக உங்களால் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸை அடைய முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. ஓகேவா, மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.